மீன் பிடித்தல். தமிழ்நாடு ஒரு கடற்கரை மாநிலமாதலால் மீன் பிடித்தல் இங்கு முக்கியமான தொழில்களில் ஒன்றாகும். உள்நாட்டு மீன் பிடித்தல் என்பது பரந்த அளவில் காணப்படும் நீர்த்தேக்கங்கள் மற்றும் ஆறுகளில் கணிசமான அளவு நடைபெறுகின்றது. அதெல்லாம் உள்நாட்டில் வருது. கடல் மீன் பிடிப்பு. தமிழ்நாடு கடற்கரை நீளம் 1076 கிலோமீட்டர். தமிழ்நாட்டு கடற்கரை நீளம் 1076 கிலோமீட்டர். ஏறத்தாழ 41,412 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கண்டத்திட்டு உள்ளதால் கடற்கரை மீன் பிடிப்புக்கு சாதகமாக உள்ளது. ஸோ கண்டத்திட்டு இருக்குது. இங்கே தான் கண்டத்திட்டுன்றது மீன் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு இடம். 41,412 சதுர கிலோமீட்டர் இருக்கிறது. தமிழ்நாடு கடல் மீன் உற்பத்தியில் முதன்மையான மாநிலங்களில் ஒன்றாக உள்ளது. மீன் பிடித்தலுக்கு பெருங்கடல் அல்லது கடற்கரையில் இருந்து சில கிலோமீட்டர் தூரம் வரை மீன் பிடித்தல் கடலோர மீன் பிடிப்பு என அழைக்கப்படுகிறது. கடற்கரையில் இருந்து பொதுவாக 20 முதல் 30 மைல்கள் தூரம் வரையிலும் 100 அல்லது 1000க்கும் மேற்பட்ட அடிகள் ஆழத்திலும் மீன்பிடித்தல் நடக்கிறது. இது ஆழ்கடல் மீன்பிடிப்பு அப்படின்னு சொல்கிறோம். சென்னை, கன்னியாகுமரி, ராமநாதபுரம், நாகப்பட்டினம் மற்றும் ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்கள் மாநிலத்தின் கடல் மீன் உற்பத்தியில் ஏறத்தாழ 40% பங்களிப்பை தருகின்றன. கடற்கரையின் அமைவிடம் இப்பகுதியில் மீன் பிடித்தலுக்கு சாதகமாக உள்ளன. உள்நாட்டு மீன்பிடிப்பு. ஏரிகள், ஆறுகள், குளங்கள், கழிமுகங்கள், காயல்கள் மற்றும் சதுப்பு நிலப்பகுதி போன்ற நீர்நிலைகளில் உள்நாட்டு மீன் பிடித்தல் நடைபெறுகிறது. மாநில உள்நாட்டு மீன் உற்பத்தியில் வேலூர் மாவட்டம் 10% உற்பத்தியுடன் முன்னிலையில் உள்ளது. ஸோ வேலூர் மாவட்டம் 10% உற்பத்தியோட முன்னிலையில் இருக்குது உள்நாட்டு மீன் உற்பத்தியில்.